இறை வார்த்தை இன்று. நம்மில் ஒரு சில கிறிஸ்தவர்கள் மழைக்கு கூட ஆலயம் பக்கம் ஒதுங்காதவர்களாக இருப்பார்கள். ஆனால் அவர்கள் கூட வருடத்தில் 2 நாட்கள் ஆலயத்திற்கு வருவார்கள். ஒன்று புனித வெள்ளி, இன்னொன்று கல்லறை திருவிழாவாகிய இன்று. நம் ஆண்டவர் இயேசுவின் இறப்பும் நமக்கு நெருக்கமானவர்களின் மரணமும் நம்மை கடவுளை தேடச் சொல்கின்றன. சாவு இயல்பானது. ஜெனிக்கின்ற எல்லாம் ஒரு நாள் மரணித்தே தீரும் என்பது நியதி. ஆனால் இந்த உண்மை நம் மூளையை எட்டுகிறது, நம் இருதயத்தை தொடுவதில்லை. எங்கோ ஒரு சாவு நிகழ்ந்தால் அது நமக்கு செய்தியாக இருக்கிறது. ஆனால் நம் குடும்பத்தில் நெருக்கத்தில் அது நிகழ்கின்ற போது நமக்கு சொல்ல ஒண்ணா துயரத்தை அது தருகிறது. நம்மோடு இருந்த நேசம், நம் கரம் பற்றி நடந்த கைகள், அன்பொழுக நம்மை பார்த்த பார்வை, நமக்கு தோள் கொடுத்த நேசம் இனிமேல் இல்லை என்ற ஒரு நிலை வருகின்ற போது நாம் வாழ்வின் மீதே நம்பிக்கை இழக்கிறோம். ஆனால் சாவு முடிவு அல்ல, அது வாழ்வின் தொடக்கமே என்று நினைவுபடுத்துகிறது இந்த திருவிழா. இன்றைய முதல் வாசகத்திலே எலும்புகளின் பள்ளத்தாக்கிலே எசேக்கியேல் இறைவாக்கினர் இறைவாக்கு உரைக்கிறார். இறை வார்த்தையை கேட்டு எலும்புகள் உயிர் பெறுகின்றன. ஆண்டவர் நான் கல்லறைகளை திறப்பேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இறை வார்த்தை எலும்புகளுக்கு உயிர் கொடுத்ததை போல வார்த்தையாகிய கிறிஸ்து இறந்தவர்களுக்கு உயிர் கொடுப்பார் என்கிறது இந்த முதல் வாசகம். 2வது வாசகத்திலே பேதுருவும் உயிர்த்தெழுந்த கிறிஸ்து இறந்தோரை உயிர்த்தெழச் செய்வார் என்ற நம்பிக்கையை தருகிறார். நற்செய்தியிலே நயீன் என்ற ஊருக்கு நம் ஆண்டவர் இயேசு வருகை தருகிறார். நயீன் என்றால் அழகு என்று பொருள். இந்த அழகான ஊரிலே ஓர் அழகான செயலை இயேசு செய்கிறார். இளைஞனுக்கு உயிர் கொடுக்கிறார். யாரும் இயேசுவிடத்தில் இந்த புதுமையை செய்ய சொல்லி கேட்கவில்லை. தானாக மனமுவந்து இயேசு இந்த புதுமையை செய்கிறார். ஏன்? ஒருவேளை இந்த தாயின் இடத்திலே தன்னுடைய தாயை அவர் நினைவு கூர்ந்திருக்கலாம். இந்த தாயை போல தன் தாயும் ஒரு கைம்பெண், இந்த மகனைப் போல நானும் என் தாய்க்கு ஒரே மகன், என்னுடைய மரணத்தின் போது என் தாயும் இவ்வாறு வேதனைப்படுவாரோ என்று நினைத்திருக்கலாம். அந்த நினைப்பு அவரை இந்த புதுமையை செய்ய தூண்டுகிறது. நம்முடைய வாழ்வு மிகச்சிறிய வாழ்வு. இந்த வாழ்விலே நம் ஆண்டவர் இயேசுவை போல பிறருக்கு வாழ்வு கொடுத்து நாம் வாழ்வோம். மரித்த விசுவாசிகளினுடைய ஆன்மாக்கள் சர்வேஸ்வரனுடைய இரக்கத்தினால் நித்திய இளைப்பாற்றியை அடைய கடவது. ஆமென்.